விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மிக முக்கியமான ஆசிய கிண்ணத்தினுடைய போட்டி ஒன்று இடம்பெறப் போகிறது. இன்று இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்தியா வெற்றி பெறப் போகிறதா, பாகிஸ்தான் வெற்றி பெறப் போகிறதா என்கின்ற ஆரவாரத்துக்கு மத்தியில் இரண்டு அணிகளினுடைய முன்னாள் வீரர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். ஏற்கனவே அப்ரார் அகமதினுடைய பந்து வீச்சை எப்படி இந்தியா எதிர்கொள்ள போகிறது என்பது தொடர்பிலே நான் அவரோடு காத்திருக்கிறேன் என்கின்ற விதமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். ஷாயிப் மலிக் சொல்லியிருந்தார். எப்படி என்று சொன்னால், இப்போதைய நிலையில் பாகிஸ்தான் அணி அவர்களுடைய பழைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. சாம்பியன்ஸ் டிராபியில் என்ன தவறு நேர்ந்ததோ அந்த தவறில் இருந்து இவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். சாயம் அயூப், ஃபாஹிம் அஷ்ரப், அதே போன்று நவாஸ், இவ்வாறான வீரர்கள் கம்ப்ளீட் பவுலர்ஸ் அல்ல என்று சொல்லுகிறார். ஒரு முழுமையான பந்து வீச்சாளர்கள் அல்ல. இவர்களை நம்பி நாங்கள் போட்டிகளிலே கலந்து கொள்ள முடியாது என்கின்ற விதமாகத்தான் அவருடைய கருத்து வந்திருக்கிறது. ஆகாஷ் சோப்ரா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் இந்திய ஆரம்ப டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர், இப்போதைய வர்ணனையாளரும் அவர் சொல்கிறார், குல்தீப் ஜாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தான் போட்டியினுடைய போக்கை டிசைட் பண்ணுவார்கள் அல்லது அவர்கள் முடிவுறுத்துவார்கள். எவ்வாறு போட்டி இருக்க போகிறது என்பது தொடர்பில் அவர்களுடைய பந்து வீச்சிலே தான் தங்கி இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பாகிஸ்தான் பொதுவாகவே இந்த லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர்களுக்கு அவ்வளவு சாதகத்தை பாகிஸ்தான் கொடுக்காது என்கின்ற விதமான, அவர்கள் சிறப்பாக செயற்பட மாட்டார்கள் என்கின்ற விதமான கருத்து இந்த ஆகாஷ் சோப்ராவிடம் இருந்து வந்திருக்கிறது. வருண் சக்கரவர்த்தியும் குல்தீப் ஜாதவும் போட்டியை கண்ட்ரோல் செய்வார்கள், அவர்களால் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற விதமான கருத்து அவரிடம் இருந்து வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்க, நீங்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறீர்கள் என்பதை கருத்து பகுதியில் பதிவிடுங்கள். நான் உங்கள் தில்லையம்பலம் தரணிதரன்.